கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் பாகம் 2, அதாவது கிட்டத்தட்ட பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களிலே எசேக்கியல் மற்றும் தானியேல் புத்தகத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். எசேக்கியல் மற்றும் தானியேல் புத்தகம் என்பது இனி வரும் காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை சொல்லுகிற அல்லது வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. அதை தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். விசேஷமாய் எசேக்கியல் புத்தகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்புத்தகத்தினுடைய ஆசிரியரை குறித்து முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்புத்தகத்தினுடைய பெயரே ஆசிரியர் பெயர் தான் இந்த புத்தகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியல் என்று சொன்னால் தேவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள். ஒருவேளை எழுதுகிறவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், எசேக்கியேல் என்று சொன்னால் தேவன் பலப்படுத்துகிறார். எசேக்கியேல் பாபிலோனில் கைதியாக இருக்கும் போது அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த மெசேஜ் அல்லது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப இந்த எசேக்கியல் புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அவர் கர்த்தர் என்பதை சிறைப்பட்டு போன ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எசேக்கியல் புத்தகத்தினுடைய நோக்கமா இருக்கிறது. குறிப்பா பாருங்க, எசேக்கியலின் தீர்க்க தரிசன ஊழியத்தில் அதிகமாக தேவனுடைய ஆலயத்தை குறித்த கரிசனை அவரிடம் காணப்படுகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை. காரணம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய தியாகம், இவைகளை குறித்து எசேக்கியேல் அதிகமாய் நினைத்து தேவனில் மகிழ்ச்சி அடைகிறதை இந்த புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் முழுவதும் இவருடைய வார்த்தைகள் ஆளுமை செய்திருக்கும். அது மாத்திரமல்ல, தேசத்தின் அதிகாரிகளோடு சரிக்கு சமமாக நன்றாக பழகக்கூடியவராய் இந்த எசேக்கியேல் காணப்படுகிறார். நான் இந்த எசேக்கியேலை குறித்து கூடுதலாய் சில தகவல்களை உங்களுக்காக சேகரித்து வைத்திருக்கிறேன். நான் அதை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்கிறவர் எசேக்கியேல், எரேமியா, தானியேல், இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த லெஜெண்டுங்கன்னு சொல்லுவாங்க, மிக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல், எரேமியா, தானியேல் என்கிற ஒரு 3 நபர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பா எசேக்கியேல் 1:3 இப்படி சொல்லுகிறது, அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு. அப்ப பாருங்க, இந்த எசேக்கியேல் ஒரு சாதாரண நபர் மாத்திரமல்ல, ஆசாரியனுடைய குமாரன். சொல்ல போனா ஒரு ஆசாரிய சந்ததி. பாருங்க, ஒரு நபருக்கு ஆசாரிய ஊழியமும் கொடுக்கப்பட்டிருக்கு, கூடவே தீர்க்கதரிசி என்கிற ஊழியமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு நபரை பயன்படுத்துகிற விதம் எப்பேற்பட்டதாய் இருக்கிறது. இவருடைய தகப்பன் ஒரு ஆசாரியர். ஆனா இவருடைய ஊழியத்தில் அல்லது ஆரம்பமே எப்படிதான் வந்திருக்குதுங்க, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. கிமு 597 தான் சுமார் 25 வயது இருக்கும் பொழுது எசேக்கியேல் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார். அப்படி சிறைப்பட்டு போன போது ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இவருக்கு திருமணம் நடைபெற்று சிறையாக போயிருந்த யூதர்களுக்கு அடையாளமாக இவருடைய மனைவி மரித்து போகிறார். என்னங்க இது? சிறைப்பட்டு போன யூதருக்கு அடையாளமாக இவருடைய மனைவி மரித்து போகிறார். நான் ஏற்கனவே இந்த வகுப்புகள் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன், நீங்க இந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை அல்லது நோக்கத்தை, பொருளை எப்படி வேணா தெரிஞ்சுக்கலாம், மெசேஜ் மூலமா, பைபிள் ஸ்டடிங்க மூலமா. ஆனா இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தெரியுங்களா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தோடு முன்னிறுத்தி செய்த ஒரு தீர்க்கதரிசி. ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்றேன். எசேக்கியேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15 24 அந்த உட்பட்ட பகுதியில ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றார், என்னன்ட்டு, நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எசேக்கியேலே உன்னுடைய மனைவிய திருமணமாக
உன்னுடைய மனைவி கிட்டத்தட்ட அவர் என்ன வர 25 வயசு தான், அந்த இளம் வயதுல அவருடைய மனைவி என்ன பண்றாரு, அவரு ஒரே அடியினால என்ன பண்ணிடுவேன் நானு எடுத்துக்குவேன். அதாவது தன்னுடைய மனைவியின் மரணத்தை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் அல்லது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாய் இவர் பெற்றுக்கொள்றார். இதுவே பெரிய கொடுமை. ஆனா அடுத்து என்னென்னலாம் சொல்ல போறாரு பாருங்க ஆண்டவரு. ஆனாலும் நீ புலம்பவோ அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக, அலறாமலும் பெருவிச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையில கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிற அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய். விடியற்காலத்திலே நான் ஜனங்களோட பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். பாருங்க, முந்தின நாள் இதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, மறுநாள் காலையில அவர் ஜனங்களோட பேசுறாரு. அன்றைக்கு மாலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, அவருடைய மனைவி மரிச்சு போயிட்டார். நான் ஆண்டவர் சொன்னாரு, துக்கம் கொண்டாடுகிறவர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, ஒரு பக்கம் மனைவி செத்து இருக்கிறா, இவரு என்னென்னலாம் செய்யணுமோ, உதாரணத்துக்கு புலம்பணும், அழணும், கண்ணீர் விடணும், அலறணும், பெருமூச்சு விடணும், இழவு கொண்டாடணும், எதையுமே பண்ணல. இது என்னத்திற்கு அடையாளம் என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. இதுதான் தேவன் எதிர்பார்த்தது. அது கடைசியா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 20வது வசனம். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியத்துவம், உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் மாஞ்சியுமாயிருக்கிற என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லி, நான் எப்படி அழாம புலம்பாம இருந்தனோ அதே மாதிரி இதுதான் உங்களுடைய சிறைப்பட்டு போகிற வாழ்க்கைக்கு அல்லது நீங்கள் அனுபவிக்க போகிற தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் அடையாளம் என்று சொல்லி முடிக்கிறார். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய் என்று சொன்னால் செஞ்சிடலாங்க. ஆனா அதை தன் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி இந்த யூத ஜனங்களுக்கு இவர்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல தேவன் எதை அடையாளமாய் பயன்படுத்தி இருக்கிறார், அவருடைய சொந்த மனைவி அவள் செத்து போயிருக்கிறார். அதற்கு அவர் செய்கிற காரியங்கள், தன்னுடைய 30வது வயதுல, அதாவது கிமு 593 எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து 570 வரைக்கும் ஒரு நபர் ஆசாரிய ஊழியத்தையும் செய்யணும்னு சொன்னா 30வது வயதுல உள்ள வந்துடணும். எசேக்கியேலின் செய்திகள் எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து நமக்கு திட்டமாய் காண்பிக்கிறது. எசேக்கியேல் இவ்வளவு திடமாய் இதை செய்ய காரணம் என்ன? நீங்க பெரும்பாலும் எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிற ஒரு முதன்மையான வார்த்தை தெரியுமா, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் புத்தகம்னாலே உங்களுக்கு ஃபேமஸா ஞாபகம் என்னது, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் நிறுத்தும் பொழுது கூட வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்து. எசேக்கியேல் 40:1 சொல்லுகிறது, நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. என்னை அவர் அவ்விடத்திற்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று சொல்லி அழகா அந்த இடத்துல சொல்றார். அப்போ இந்த எசேக்கியேலின் புத்தகம், இந்த தானியேலின் புத்தகம், ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை என்னன்னா, கடைசி காலத்தை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள். யூதாவின் மீது மாத்திரமல்ல, மற்ற புறஜாதி தேசங்களுக்கும் வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் இவர்கள் பேசுகிறார்கள். அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் எசேக்கியேலுடைய வாழ்க்கை. அவர் தன்னுடைய வாழ்க்கையையே அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையையே இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஜனங்களுக்காக அவர் முன்னிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போ முழுக்க முழுக்க இவர்களுக்கு ஜனத்திற்கு விரோதமாய், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் சிதறடிக்க பண்ணுவேன். நீங்க எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு சாபமான, ஒரு நெகட்டிவான, சில நேரங்கள்லாம் நமக்கு பைபிளை திறந்தோன்னு என்ன தோணும் தெரியுங்களா, எடுத்த உடனே ஏசாயா 41, அப்புறம் எரேமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரம், சில ஃபேமஸான வசனங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், கைவிட மாட்டேன், அப்படின்லாம் நிறைய நமக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது.
ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? எசேக்கியேல் முழுக்க முழுக்க அவர்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பையும் அவர்கள் மேல் வரும் தண்டனையும் தான் அந்த இடத்துல காண்பிக்கிறார். ஆகவேதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசுகிறார், மேசியாவை குறித்து பேசியிருக்கிறார், கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவரை குறித்து எசேக்கியேல் 11:5 நீங்க வாசிங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார், அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி என்றால் என்ன? கர்த்தருடைய கரம் அமர வேண்டும், கர்த்தருடைய ஆவி அமர வேண்டும். நீங்க இதையே நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பாருங்க. லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சோ தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தம்மேல் இருக்கிறதை அவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய மேற்கோள் காட்டலாம். 34ஆம் அதிகாரத்துல நல்ல மேய்ப்பனை குறித்து பேசுறாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி நான் எசேக்கியேல் புத்தகத்தை குறித்து உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சோ இதுதான் ஆசிரியர் குறிப்பு. எசேக்கியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிலே ஒரு சின்ன விளக்கம். கிமு 593 முதல் 571 வரை, சரியாய் அவர் 30 வயதிலே ஊழியத்திற்கு வந்து அதில் ஆரம்பித்து 571 வரை அவர் இந்த புத்தகங்களை தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்ல நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் எழுதப்பட்ட காலம். எசேக்கியேல் தேவனிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொண்ட ஒரு குறிப்பிட்ட நாட்களையும் தேவனுடைய வாக்கை கணிக்கிறதை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற ஆசாரியனாகிய எசேக்கியேல் 22 ஆண்டு காலம் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்திருக்கிறார். இது எசேக்கியேலுடைய பிரதான ஊழியம்னா என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து எச்சரிக்கிறது தான் அவருடைய பிரதான ஊழியமே. அதை கண்டம் பண்ணணும், வார்ன் பண்ணணும், எச்சரிக்கணும். இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கிறது? பாவத்தையும் அவர்களுடைய குறைவுகளையும் கண்டிக்கிற தீர்க்க தரிசனங்களா இருக்கா? இல்லைங்களேங்க. அதற்கு பதிலாக எதற்கு அடையாளமா இருக்கு? வெறும் ஆசீர்வாதங்கள், வெறும் நன்மைகள், இதை மாத்திரம்தான் மையமா வச்சு இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட எசேக்கியேலுடைய வாழ்க்கை ஒரு பக்கம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தினுடைய நோக்கம், எழுதப்பட்ட நோக்கத்தை சொல்லிட்டு நம்ம பொருளடக்கத்துக்கு நேரா போயிடுவோம். எசேக்கியேல் புத்தகத்தினுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு, அந்த நிலைக்கு மக்கள் வரணும். எப்படி? நானே கர்த்தர் என்று அறிவீர்கள், நானே கர்த்தர் என்று அறிவார்கள், அறிவீர்கள் அறிவார்கள் என்று 72 முறை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்கிற பதம் 60 முறை வருகிறது. தேவனை குறித்து அறிதல் தேவனுடைய வார்த்தையால் வருகிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையால் தான் முடியும். இன்னைக்கு பாருங்க, இந்த கர்த்தருடைய வசனம் இல்லாமல், வார்த்தை இல்லாமல் நம்மால தேவனை குறித்து அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே இன்றைக்கும் இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையானது மிக மிக முக்கியம். இதனுடைய பொருளடக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தானியேல் புத்தகத்தினராய் கடந்து போவோம். 1-3 அதிகாரங்கள், எசேக்கியேல் 1-3 அதிகாரங்கள் தேவனுடைய சாட்சி என்றும் அல்லது தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டவராக எசேக்கியேலை காண்பிக்கிறது. எசேக்கியேலுடைய லைஃப் தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்காக, தேவனுடைய சாட்சிக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. 4-24 அதிகாரங்கள், 4-24, 24 எருசலேம் மற்றும் யூதாவில் காணப்படுகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசு. தேவனுடைய நியாய தீர்ப்பு, எருசலேமிலும் யூதாவிலும் காணப்படுகிற நியாய தீர்ப்பு. இந்த தரிசனங்கள் மூலமாக வரப்போகிற நியாய தீர்ப்புக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு 4 அடையாளங்கள், உருவகங்கள், உவமைகளை அந்த இடத்துல ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். 25-32 அதிகாரங்கள் புற இனத்தார், இஸ்ரவேல் யூதர் அல்லாத புறஜாதிகளாகிய அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், பெலிஸ்தியர், தீரு, சீதோன், எகிப்து, இவர்களை குறித்தும் பேசப்படுகிறது. கடைசியா
33 48 அதிகாரங்கள் இஸ்ரவேலர் புதுப்பிக்கப்படுகிறதுக்கான ஒரு தீர்க்க தரிசனங்கள். நான் அதை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு லிட்டரலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இஸ்ரவேலை புதுப்பிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு காவற்காரர்கள் நியமிக்கப்படுவதையும் மேய்ப்பர்களுக்கான செய்தியையும், அது மாத்திரமல்ல புதிய இருதயம், புதிய ஆவியை குறித்தும், உலர்ந்து போன எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதை குறித்தும், புதிய தேவாலயம், புதிய ஆராதனை, ஆலயத்திலிருந்து வரும் தண்ணீர், கனி கொடுக்கும் மரங்கள், புதிய தேசம், எல்லாமே புதுப்பிக்கப்படுதல். நீங்க எசேக்கியேல் ஆரம்பத்துல எந்த அளவுக்கு தண்டனைகளையும் பனிஷ்மெண்ட்டையும் நீங்க பார்த்திருக்கிறீங்களோ அந்த அளவு எசேக்கியேலுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கையாய். இந்த எசேக்கியேல் புத்தகத்துல நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? வருடத்தின் கடைசியில இருக்கிறோம். இதை ஒரு ஆலோசனையாய், ஒரு நல்ல கருத்தாய் கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தண்டனைகளும், நம்முடைய நியாய தீர்ப்புகளும், அல்லது நமக்கு வருகிற அநேக உபத்திரவங்கள், பாடுகள், சிறையிருப்புகள் எல்லாம் நம்மை கீழே தள்ளி விடுவதற்காக அல்ல, தேவன் நம்மை திரும்ப புதுப்பிப்பதற்காக, உயிர்ப்பிப்பதற்காக. அதை மாத்திரம் நாம் சவாலாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். குறிப்பா எசேக்கியேல் 33:7 கடைசியா அந்த வசனத்தை சொல்லி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் ஒரு ஆசாரியன் மாத்திரம் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, ஒரு காவற்காரனாய் கர்த்தர் எசேக்கியேலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து தானியேல் புத்தகத்தை குறித்து பார்ப்போம். இந்த தானியேல் புத்தகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தானியேல் புத்தகம் இஸ்ரவேலின் கடைசி தீர்ப்பு என்று கூறப்படுகிறது. இதுல நான் என்று அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதுனால மேபி தானியேல் தான் இந்த புத்தகத்தின் நேரடி ஆசிரியராக காணப்படுகிறார். தானியேல் யார் என்கிற விவரம் புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கப்படுது. இந்த ஆசிரியருக்கான குறிப்பு யார்? தானியேல் ஒரு வாலிபனாக இருந்தபோது கிமு 605 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்படுகிறார். நேபுகாத் நேச்சார் என்பவரால் சிறைப்பிடித்து அழைத்து செல்லப்பட்ட அடிமை கூட்டத்தில் ஒருவராக இவர் இருக்கிறார். நேபுகாத் நேச்சாரின் சபையிலே காணப்பட்ட பயிற்சி நாட்களிலே தானியேல் அழைத்து செல்லப்பட்டு சரியாக இவர் அநேக கலைகளில், மொழிகளில் பயிற்சிவிக்கப்பட்டு நல்ல ஞானவானாக இவர் உருவாக்கப்பட்டதை குறித்து நாம பார்க்கிறோம். குறிப்பாய் தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் தானியேலும் அவனுடைய நண்பர்களை குறித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். இது தானியேலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு ரிமார்க்கபிள், ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாய் தான் நம்ம பார்க்கிறோம். நான் எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்துவிட்டு தானியேலை குறித்த ஒரு மிக முக்கியமான ஸ்டடியை உங்களுக்கு நான் இதுல கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கறத பார்த்துருவோமே. என்ன பார்க்கணும்? இந்நூலின் தலைப்பிற்கான பொருள், தானியேல் என்றால் தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 537. கிமு 530, அதாவது நேபுகாத் நேச்சார் எருசலேமை கைப்பற்றி தானியேலையும் அவனோடு கூட சில பிற இளைஞர்களையும் அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கிமு 605 கொண்டு சென்ற போது அங்கே அடிமையாயிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பாருங்க, இது தானியேலின் ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடுகளின் புத்தகம். வெளிப்பாடுகளின் புத்தகம் என்று நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். அதாவது அடிமைத்தனத்தின் சம்பவங்கள், அடிமைத்தன தேசத்திலே தேவன் உயர்த்தி வைத்த காரியங்கள், பல மகிமையான விஷயங்களை இந்த பகுதியில நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு உண்மையான தேவனுடைய வல்லமை உலகத்தை நியாயம் தீர்க்கும், முரட்டாட்டங்களை முறியடிக்கும், மக்களை கொண்டுள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் அவர்களை மீட்டெடுப்பார் என்பதற்கு பல தெளிவான சரித்திர ஆதாரங்கள். சொல்ல போனா நீங்க பாருங்க, நம்ம எஸ்ரா, நெகேமியா, எஸ்தரோட அதுக்கப்புறம் யோபு வந்து காவிய புத்தகத்துல வந்துருச்சு. ஆனா சரித்திரங்கள் எதோட முடிச்சிடறோம்? எஸ்ரா, நெகேமியா, எஸ்தரோட முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் யோபு புத்தகங்கள் ஒரு சரித்திர புத்தகம் தான். அதை தொடர்ந்து சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல் வரைக்கும் நமக்கு ஒரு செய்யுள்,
ஒரு இலக்கிய நடையிலே வந்துடும். அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமா என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய அந்த கதை களம் என்பது வராது. ஆனா அதை திரும்ப கொடுக்கிற புத்தகம் என்னதுங்க? தானியேல். சொல்ல போனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தானியேல்னு நமக்கு என்னென்னலாம் மனசுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார்கள். ராஜ விருந்து, ராஜ சாப்பாட்டிலே மதுபானத்தினாலும் ராஜ போஜனத்தினாலும் தங்களை தீர்த்துப்படுத்தாதபடிக்கு இலைக்கறி மரைக்கறியை சாப்பிட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை கேட்டுக்கொண்டபடியே ஒரு 10 நாள் ட்ரையல் பீரியட் பார்த்தாங்க, கொடுத்தாங்க. அந்த சம்பவமா இருக்கட்டும், அல்லது சிலை வணங்க வேண்டும் என்கிற அந்த சரித்திரமிக்க சம்பவமா இருக்கட்டும், அல்லது சிங்ககபி சம்பவமா இருக்கட்டும், இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். விரலினால் எழுதப்பட்ட சம்பவமா இருக்கட்டும், எல்லாமே ஆச்சரியமும் அதிசயமான ஒரு சரித்திரம் மிகுந்தது. ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த 6 அதிகாரம் தான் மனசுக்குள்ள நிற்கும். ஏன்னா அதான் கதை, அதான் சரித்திரம், அதான் சம்பவம். ஆனா அடுத்த 6 அதிகாரங்கள் மனசுல நிக்காது, மைண்ட்ல நிக்காது. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், கடந்து போறோம். பாருங்க, இந்த தானியேல் புத்தகத்துல அந்நிய தேசத்தினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த அந்த நாட்களிலே பாபிலோன் தேசத்தை குறித்து, அரசாங்க மாகாண சட்டதிட்டங்களை குறித்தும் இதுல நம்ம பார்க்கிறோம். தானியேலை போல பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோரும் இப்புத்தகத்தின் முக்கியமான நபர்களாக காணப்படுறாங்க. அவர்களும் மந்திரிகளாக, சில முக்கிய பொறுப்புகளாக. ரொம்ப முக்கியமா பாருங்க, சில ராஜாக்கள் இங்க வராங்க பாருங்க. நேபுகாத்நேச்சார், தரியு, பெல்ஷாஷார், கோராகு ஆகிய இந்த மனிதர்களை குறித்தும் இவர்களோடு தேவ தூதனாகிய மிகாவேலை குறித்தும் இந்த புத்தகம் கொடுக்குது. ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போது ஒவ்வொரு ராஜா அங்க இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் பீரியட்ல என்ன நடக்குது, தரியு பீரியட்ல என்ன நடக்குது, பெல்ஷாஷார் பீரியட்ல என்ன நடக்குது, குறிப்பா கோராகு அவருடைய பீரியட்ல என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த தானியேல் புத்தகத்துல பார்க்கிறோம். குறிப்பா வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து தானியேல் புத்தகத்திலும் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து ஒரு கல்லாகவும் அவர் வந்து எல்லா ராஜ்யங்களும் நொறுக்கி போடுவார். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல அந்த சிலையின் சம்பவம். ஒரு பெரிய சிலை, அந்த சிலையின் தலைபாகம் எப்படிப்பட்டது, அந்த சிலையினுடைய கழுத்து, மார்பகம், வடை, வயிறு, தொடை, கால், பாதம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்க வர்ணனைகள் இருக்கு. அதிலே கடைசியாய் சொல்லப்பட்ட ஒரு கல், பெயர்க்கப்படாத ஒரு கல், அது வந்து எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டது. அப்ப கிறிஸ்துவின் வருகை, மேசியாவின் வருகை ராஜ்யங்களுக்கு விரோதமாய் விழுந்து நித்திய காலமாய் ஒரு ஆட்சியை கொடுக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிற புத்தகம் இந்த தானியேல் புத்தகம். இந்த தானியேல் புத்தகத்தினுடைய பொருளடக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னது போலதான் 2 பிரிவா பிரிச்சிடலாம். எதுல இருந்து எது வரைக்கும்? ஒன்னு முதலாவது அதிகாரம், மொத்தம் 3 பிரிவு கொடுத்துறேனே. 1ஆம் அதிகாரம் தானியேலின் சொந்த வரலாறு, பர்சனல், ஒரு அவரை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், இல்ல ஒரு இன்ட்ரோ, இல்ல ஒரு மிக முக்கியமான ஆரம்ப காலகட்டம். அடுத்தது 2ல இருந்து 7 அதிகாரங்கள் வரைக்கும் யூதர்கள் அல்லாத நாடுகளை குறித்த தீர்க்க தரிசன பகுதி. இதுலதான் என்னென்னலாம் வருது? பெரிய சிலை சம்பவம், அக்கினி சூளை சம்பவம், நேபுகாத்நேச்சாரின் கனவு, விருந்து, தரியுவின் புத்தீனமான செயல், கிட்டத்தட்ட ஒரு 4 மிருகங்களை குறித்த ஒரு தரிசனம். இதோட 7 அதிகாரங்கள் முடியுது. ஆனா அடுத்து 8ல இருந்து 12 பாருங்க, இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசன திட்டங்களும் இதை குறித்ததான தானியேலின் சொப்பனம். இததான் நம்ம என்ன பண்றோம், இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு இதோடு கூட முடித்து விடாமல் விசேஷமாய் ஒரு காரியத்தை எடுக்க விரும்புகிறேன். தானியேலின் வாழ்க்கையை குறித்து. தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னா, தானியேல் 1:4-6 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாத அழகான, சகல ஞானத்தில் தேறின, அறிவில் சிறந்த, கல்வியில் நிபுணனான, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள சில வாலிபர். அப்போ இந்த தானியேல் ஒரு சாதாரண நபரா உள்ள வரல. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ராஜ குலத்தாரில் ஒருவன், யாதொரு மாசும் இல்லாதவன், அழகானவன், சகல ஞானத்திலும் தேறினவன், அறிவில் சிறந்தவன் என்று, கல்வி நிபுணர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நபரை தான்
தானியேல் புத்தகத்திலே அறிமுகம் காட்டப்படுகிறது. ராஜாவாகிய நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும். எதுல போட்டிருக்கு? தானியேல் 2ஆம் அதிகாரம் 46, 48 போட்டிருக்கு. அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளுக்கும் பிரதானியாகவும் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? என்ன காரணம்? ஒரு சில காரியங்களை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போறேன். நம்பர் 1, தானியேலின் ஜெப வாழ்க்கை. ஏதோ தானியேல் என்ற புக் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிதான் சப்ஜெக்டே ரொம்ப கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. தானியேலின் ஜெப வாழ்க்கை. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். தானியேல் 1:8 படி தீட்டுப்படலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணின ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்டையுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், தீட்டுப்படக்கூடாது என்கிற ஜெப வாழ்க்கை. அடுத்தது இந்த ஜெபம் எங்க இருக்கு? தானியேல் 2ஆம் அதிகாரம் 11-18 சொல்லுது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு ரெவலேஷன் வேணும், ஒரு வெளிப்பாடு வேணும், இது என்ன காரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வங்க. அந்த ஆர்வத்தை தேவ சமூகத்துல காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கும் தன் வாழ்க்கை குறித்து, தன் எதிர்காலத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும். இனி என்ன நடக்க போதோ, அங்க அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அடுத்து உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், தேவனை ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டமே வந்த பொழுதும் தானியேல் 6:10-11 சொல்லுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேரலையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இங்க தானியேலுடைய ஜப வாழ்க்கையை பாருங்க. ஒரு தைரியமான ஜபம், தன் வீட்டுக்குள்ளே தனி ஜபம், தன் மேல் அறையிலே தெரிந்தெடுக்கப்பட்ட இடத்தில் ஜபம், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க நோக்கமிக்க ஜபம், அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே வழக்கமான ஜபம், தினம் 3 வேளையும் நேரம் தவறாத ஜபம், தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எப்பேற்பட்ட ஒரு ஜப வீரராய், ஒரு ஜப மனிதராய் இந்த தானியேல் காணப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 3:20 சொல்லுது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. உபவாசித்து ஜபிக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவம், விண்ணப்பிக்கிற ஒரு அனுபவம். தானியேல் 10:2-12 சொல்லுது, நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3:21 அதான் சொல்லுவோம் 21 நாட்கள். தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கும் சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கியே. அப்போ இதெல்லாம் தானியேலுடைய ஒரு ஜெப வாழ்க்கைங்க, பிரேயர் லைஃப். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அடுத்து கவனிங்க, தானியேலின் ஞானம். எனக்கு அது இன்னும் ரொம்ப மிக முக்கியமானது. நீங்க சாலமோனுடைய கெரியர், சாலமோனுடைய வாழ்க்கையை அடுத்து ஞானம் என்று சொன்னாலே யாரை குறித்தா வேதம் சொல்லுது? தானியேலின் ஞானம். தானியேல் 5:14 சொல்லுது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். தானியேலை குறித்து வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க, நம்மை குறித்து சொல்லணும், விசேஷித்த ஞானம். தானியேல் 6:3 இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுக்க. அப்போ ஒரு விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவி ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும்னா தானியேல் 1:10 ஆரம்பத்திலேயே
ஆரம்பத்திலேயே மற்ற வாலிபர்களை விட பாருங்க, இந்த தேவனுக்காய் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக காணப்பட. சமர்த்தர்னா என்ன அர்த்தங்க? சாமர்த்தியம், சாதுரியம் எல்லாம் ஞானத்தை பொறுத்துதான். இது தானியேலுடைய ஞானத்தை குறிக்கிறது. தானியேலுடைய ஜப வாழ்க்கை, தானியேலுடைய ஞானம். அடுத்து தானியேலும் கேப்ரியேலும். நான் இதெல்லாம் சில விஷயங்களை நேரடி வகுப்புல கொடுக்கணும், ஆனால் முடியாத சூழ்நிலையினால இந்த ஆன்லைன் வழியா நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தானியேலும் மிகாவேலும் கேப்ரியேலும். இந்த கேப்ரியேல் மிகாவேல் இவங்களுடைய கனெக்ஷன் தானியேலுக்கு ரொம்ப அதிகம். நீங்க அந்த 7ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலின் தரிசனங்களை தான் நம்ம படிக்கிறோம். அந்த தரிசனங்களை மிக முக்கியமாய் வருகிறது யார் யாரு? தானியேல் 8:16. அன்றியும் கேப்ரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு. அப்போ தானியேலுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணணும்னா கேப்ரியேல் வராரு. தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து. ஆக்சுவலா கேப்ரியேல்னா யாரு? ஒரு நற்செய்தியின் தூதன், ஒரு செய்தியை கொண்டு வருகிறவர். அதே போல இங்க மிகாவேலை குறித்தும் பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? தானியேல் 10:13-21. பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் என்னோடு எதிர்த்து நிற்கும் பொழுது பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஏன்னா அவருடைய டியூட்டியை பாருங்க. கேப்ரியேல்னா செய்தியை, தரிசனத்தை, வார்த்தையை விளங்க பண்ணணும். மிகாவேல்னா யுத்தம் பண்ணணும். இவருடைய ஜபம் அங்க தடப்பட்டு நிக்குது. 21 நாள் ஸ்டாப் ஆகி நிக்குது. அந்த ஜபத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். ஞாபகம் இருக்குங்களா? நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு தானியேலுடைய வாழ்க்கை இந்த இடத்துல காணப்படுகிறது. ஒரு தானியேலுடைய புத்தகத்தினுடைய தொகுப்பை குறித்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுல மிக முக்கியமாய் நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனமா இருக்கட்டும், அக்கினி சூளையா இருக்கட்டும், நேபுகாத் நேச்சாருடைய பெருமையா இருக்கட்டும், சுவரில் ஒரு கை எழுதி எச்சரித்ததா இருக்கட்டும், சிங்க குகை சம்பவமா இருக்கட்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணின புத்தகம் தானியேல் புத்தகம். ஒண்ணு பாத்துங்க, நர மாமிசங்களை, ராஜ போஜனத்தை சாப்பிடுகிறவருடைய சரீரத்தை காட்டிலும் வெறும் இலைக்கறி மரைக்கறியை சாப்பிடுறவங்களுடைய சரீரம் பலன் அடையணும்னா யாரால முடியுங்க? அது தேவனுடைய வல்லமையினால் மாத்திரம்தான் முடியும், கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அதே சூழலை நீங்க திரும்ப பாருங்க. எங்க எரிகிற அக்கினி சூளையிலிருந்து தப்புவித்து ஒரு சேதமும் அணுகாமல் வெளியில அவர்களை கொண்டு வந்து அவர்களோடு உலாவி விடுதலையாய் அவர்களை வைக்க முடியும் சொன்னா யாரால முடியும்? தேவனுடைய வல்லமையினால தான் முடியும். சிங்கங்களின் நடுவே போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு ஒரு சேதமும் அணுகாமல் இருக்கணும்னா யாரால முடியும்? தேவனால மாத்திரம்தான் முடியும். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி இந்த தானியேல் புத்தகத்தை நான் முடிக்கிறேன். இந்த தானியேல் புத்தகம் கிட்டத்தட்ட 8-12 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில தான் அதிக மொழிபெயர்ப்புகள். இந்த பகுதியை தான் பெரும்பாலும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் தானியேலுக்கும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தரிசனங்கள், குறிப்பா 8ஆம் அதிகாரத்துல ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவின் தரிசனம், 9ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன மன்றாட்டு ஜெபம், கேப்ரியேலின் பதில், இதுல 70 வாரங்கள் சொல்லுவார். என்ன அந்த 70 வாரம்? கடைசி காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம், வட ராஜாக்கள் தென் ராஜாக்களை குறித்த தீர்க்க தரிசனம், 70 வாரங்களின் நிறைவேறுதல், கடைசி 7 வாரங்கள் அந்தி கிறிஸ்துவை குறித்து, மகா உபத்திரவ காலத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அவருடைய ராஜ்யம், உயிர்த்தெழுதல், இத்தனையும் அந்த கடைசி அதிகாரங்கள்ல பொக்கிஷமா இருக்கு. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதை மட்டும் இவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் இவ்வளோ ரகசியமா இருக்கே, அதெல்லாம் வெளிப்படுத்தலாமேன்னு சொல்லி இந்த டிப்ளமோ தியாலஜிக்கல் வகுப்புல நாம கற்றுக்கொள்ளுகிற இப்படிப்பட்ட காரியங்களில ஒரு அவுட்லைனா தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் அந்த 6 அதிகாரங்கள் கதை சம்பவம் என்பதனால மனதில் நிற்கும். அடுத்து இருக்கிற 6 அதிகாரங்கள் மனசுல நிக்காது. அதுல என்ன இருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, ஒரு ஆசாரியனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் செய்த தியாகம் உள்ள ஒரு ஊழியத்தையும் பார்த்தோம்.
தொடர்ந்து தானியேல் என்கிற ஜெபிக்கிற ஜெப வீரனாகிய அல்லது தரிசனம் மிக்க ஞானம் மிக்க தேவ தூதர்களோடு தொடர்புடைய ஒரு பரிசுத்தவானை குறித்தும் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எழுதின புத்தகத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். இனி வருகிற அடுத்த வகுப்புகள்ல தொடர்ந்து பழைய ஏற்பாட்டின் பாகம் 2 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களை குறித்தும் உங்களுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன். ஆகவே இணைப்பில் இருங்கள். இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.